என் கமெண்ட் பாக்ஸில் எடுத்துட்டு நண்டு ஆத்தாடி என் நண்டுக்கு எம்பிட்டு ஒரு அறிவு. நேற்று மலையில் நடந்து வச்சுட்டு இன்றைக்கி வந்து வேகத்தில் வந்து அம்மா மழை ஒரு துணி எடுத்துட்டான்னு கேட்டு எடுத்தாச்சு நண்டு. நேற்று கமெண்ட் பாக்ஸில் ஒருத்தர் ஏம்மா முட்டாலும் மூடருந்தே வந்து ஒளிவு மறைவு இல்லாமல் எல்லா விஷயத்தையும் பேசிக்கிட்டு கிடப்பேன். நீ எந்த வகையானு எனக்கு சொல்ல தெரியல, இப்படிலாம் போட்டு கொடுத்துருக்காது அப்படின்ட்டு கமாண்டில் போட்டிருந்தாரு. முட்டாளா நீ மூடனா அப்படின்ட்டு. முட்டாளும் மூடனும் கிட்டத்தட்ட ஒன்று தான் நினைக்கிறேன். மூடனாக இருக்கணும் முட்டாளாக இருப்பேன், முட்டாளாக இருக்கிற அவர் மூடனுவாங்க. ஏங்க எனக்கு தெரியாதுங்க, எல்லா விஷயத்தையும் சொல்கிறேன். நான் முட்டாளாக மூடனான்னு எனக்கு தெரியாது. நான் எனக்கு சொல்கிற விஷயங்கள் வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக ஒருத்தவங்க வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டாக்குறதா இருந்துச்சுன்னா எனக்கு நல்லாத்தான் இருக்கும், சந்தோஷமாக தான் இருக்கும். என் வாழ்க்கையில் ஒவ்வொரு குடும்ப பெண்களும் வந்து இந்த மாதிரியான குடும்ப வாழ்க்கை வாழ்கிறப்ப எந்த மன கஷ்டமும் இல்லாமல் வருத்தங்களும் இல்லாமல் நல்லபடியாக குடும்பம் போகும் அப்படின்றதுக்கு தான் நான் வந்து நிறைய விஷயங்களை எடுத்து சொல்கிறேன். நான் அசிங்கமாக நான் சின்ன பிள்ளையில இருந்தேன் என்னை கட்டிக்கிறல அப்படின்றது இருந்தாலும் சரி, முதலிரவு கதையை முதற்கொண்டு சொல்லியிருக்கேன் பார்த்துங்க. முதலிரவு கதையா என்னப்பா அது அப்படின்னு வேகமாக டச் பண்ணி பார்ப்பாங்க. ஆனால் பார்க்குறவங்களுக்கு அங்கே பேசின விதங்களில் நம்ம பேசுகிற விதத்தில் பல விதம் இருக்குது பார்த்துக்கோங்க. சிரிப்பில் பல விதம் இருக்குது, பொம்பளைகளில் பல விதம் இருக்காங்க. அதே மாதிரி நம்ம பேச்சு வார்த்தைகளும் பல விதம் இருக்குது பார்த்துங்க. அந்த மாதிரி நான் சொல்கிறேன், குடும்ப கதைகளை எல்லாத்தையுமே நடக்கிறத பூரா சொல்லிட்டு சொல்கிறேன். ஆனால் அப்படி சொல்கிறதுனால என்னை முட்டாள்னு அவர் சொல்லிட்டார். சரி விடுங்க, நான் முட்டாளாகவே இருந்து வரேன். முட்டாளாக இருக்கிறது நல்ல விஷயம் தான். ஏன்னு கேளுங்க, ரொம்ப மூளைகளோன்னு இருந்தால் பலதையும் யோசனை சீக்கிரமாகவே பைத்தியக்காரன் ஆயிடுவான். அதனால நான் முட்டாளாகவே இருந்தேன். பார்க்குற நீங்கள் சொல்லுங்க, நான் முட்டா பொம்பளையோ என்ன இப்படி சொல்லிவிட்டார் என்னையா முட்டா பொம்பளைன்ட்டு? முட்டாளாக இருப்பேன் நான், என்னன்னு தெரியலையே. அவர் சொன்னதுலேருந்து அந்த கமாண்டும் ஒரு 10 தடவை வாட்சி பார்த்துட்டு ஐயோ நம்மளை முட்டாள்ன்றாரோ, சொல்லக்கூடாத சில விஷயங்கள்லாம் அது தெரியாதுங்க. நெசத்துக்கு மறைச்சிக்க தெரியாதுங்க. என்கிட்ட ரகசியம்ட்டு யாராவது சொன்னான்ட்டு அவ்வளோதான் போட்டு பொட்டாச்சிருவேன். சொல்லாதன்னு சொன்னத்தையும் சொல்ல மாட்டேன். இல்லாட்டா அதிரி தான். என்னையவே எங்கே வேணாமல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். பிடிச்சிருக்கிட்டு தான் நிறைய பேர் லைக் பண்ணுறீங்க. அப்படின்னா நான் முட்டாள் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். என்ன மக்களே, இங்கே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் யாருன்னு.